ராஜரீகம் பண்ணுகிறார். ஸோ இந்த ஒரு தலைப்பை கேட்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது? இல்லை ஏதாவது வசனங்கள், வேற ஏதாச்சும் அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சரி, இந்த வசனம் எந்த பகுதியில இருக்கு? ஏதாவது சங்கீதத்துல இருக்கு. ஸோ இப்ப யார் எழுதிருக்காருன்னா தாவீது பாடின ஒரு சங்கீதத்துல இருக்கு. ஸோ அதுல என்ன வசனம் வாசிச்சிருங்க? ஆதார வசனம் சங்கீதம் 97:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சோ இப்ப கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டாரு இல்லைங்களா? சோ இப்போ கர்த்தர் ராஜரீகம் பண்றாரா? சரி, ராஜரீகம்னா என்ன? ஆளுகை. ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு தேவன். வந்து என்ன பண்றாரு? இங்க ரூல் பண்றாரு அப்படின்ற விஷயத்தை இங்க பாக்குறோம். சோ இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போலாம். சோ அங்க சீஷர்கள் மத்தியில அவர் அநேக காரியங்கள் பேசினார் இல்லைங்களா? சோ அவங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாருங்களா? சோ என்ன ஜெபம் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? அடுத்து நாமே பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சோ அந்த இடத்துல அவங்க என்ன பிரேயர் பண்ணாங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க? பிரேயர் பண்ணாங்க. சோ அப்போ சீஷர்களுக்கு அது வந்து பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு அவங்க பண்றாங்க இல்லைங்களா? ஃபியூச்சர். சோ இப்ப வரப்போற காலங்கள் குறித்து என்ன பண்றாங்க? அவங்க பிரேயர் பண்றாங்க. சோ இப்ப நமக்கு அது பொருந்துமா? இப்ப நம்ம உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னா அந்த பிரசன்ட்ல தான் இருக்கிறோம். சோ நமக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கரெக்டா இருக்கும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சோ நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கிறோம்ன்றத என்ன பண்ணலாம்னா இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ ஒரு கேள்வி, இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 97 சங்கீதத்தை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, இப்ப கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இங்க கர்த்தர் யார குறிக்கும்? கர்த்தர் என்றது யார குறிக்கும்? பிதாவாகிய தேவன் தானா? வேற சொல்லுங்க. கிறிஸ்துவை குறிக்கும். சோ அப்போ ஒருத்தர் கிறிஸ்துவை குறிக்கும்ன்றாங்க, ஒருத்தர் வந்து பிதாவாகிய தேவனை குறிக்கும். ஓகே. சோ இப்போ கரெக்டா தான் நம்ம இருக்கிறோம். சோ இங்க கர்த்தர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணனா இங்க குறிக்கும். சோ இந்த ஒரு இடத்துல பாருங்க, இந்த ஒரு வசனம் வாசிங்க. இந்த சங்கீதம் 97 போலவே இங்க ஏசாயா 52லயும் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசாரப்படுத்தி பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. ஓகே. சோ இங்க பாருங்க, இங்க என்ன ஒரு வசனம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன். சோ அதே வசனம் தான் இங்க வருது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சோ இங்க தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் இருக்கு. சோ இங்க என்ன இன்னொரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய். சோ இந்த பாதங்கள் யாரை குறிக்கும்? இன்னைக்கு பாதகமா இருக்கிற நாம தான். சோ எந்த டைம்ல நம்ம இருக்கிறோம்னா கர்த்தர் ராஜரீகம் பண்றாரு. அதை யார் இன்னைக்கு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய். சோ நம்ம தான் அந்த பாதங்கள். நம்ம தான் இன்னைக்கு என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்றார் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு ப்ரொக்ளைம் பண்றது யாருன்னா நாம தான். சோ இந்த ஒரு வசனம் வந்து நமக்கு அங்க பொருந்துன்றதை பாக்குறோம். சோ இது யார் கர்த்தர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேருமே பிதாவாகிய தேவனையும் இது குறிக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இது குறிக்கும் அப்படின்றது நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அங்க ஆட்சி செய்யறாருன்னா பிதாவாகிய தேவனுடைய கண்ட்ரோல்ல இவர் வந்து என்ன பண்றாருன்னா இங்க ஆட்சி பண்றார். சோ அதற்கு வசனம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் எவ்வித சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
சோ இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவார் அப்படின்றது சொல்லும் போது 7ஆம் தூதன் என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதணும். சோ 7ஆம் தூதன் எக்காலம் என்ன ஊதுறாருன்னா, கர்த்தர் வந்துட்டாரு, ராஜரிகம் பண்றார் அப்படின்ற விஷயத்த இங்க யார் சொல்றான்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறாரு. சோ அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், ரெண்டு பேருமே இங்க குறிக்கிட்டு பாருங்க, நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும். சோ இங்க கர்த்தரும் ராஜா, அதாவது தேவன் ராஜரிகம் பண்றார், அதை தொடர்ந்து கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா இங்க ராஜரிகம். சோ இங்க கிறிஸ்துன்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிளஸ் சபை. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணனா இது குறிக்கும். சோ இந்த ஒட்டுமொத்த அந்த தேவனுடைய அந்த ஆளுகையில ஃபர்ஸ்ட் பார்ட் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சபைக்கு கொடுக்கிறாரு. சாரி, இயேசு கிறிஸ்து பிளஸ் சபை 1000 வருடம் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆட்சி செய்வாங்க. அதை தொடர்ந்து அதற்கப்புறம் யாரோட இதுல ஃபுல்லாவே இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய கண்ட்ரோல்ல ஃபுல்லாவே என்ன பண்ணணும்னா இந்த உலகம் எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ 7ஆம் தூதன் எப்போ எக்காலம் ஊதினார்? 1874ல ஊதினாருங்களா? ஓகே, நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட் தான். சோ இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். We are living in the days of the voice of the seventh angel. Its beginning, we understand, was in 1878, and its termination will be 1,000 years future from the day. It began in 1874 and will continue to sound to be a proclamation of jubilee to all for 1,000 years. இங்க என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் தூதன் எப்போ அந்த எக்காலம் ஊதினாருன்னு பாத்தீங்கன்னா 1878ல தான் வந்து என்ன பண்றாருன்னா ராஜ்யம் வந்துருச்சுன்னு அங்க ப்ரொக்ளைம் பண்றாரு. என்ன ப்ரொக்ளைம் பண்றாருன்னா 1874ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்காலம் எப்போ ஊதப்பட்டதுன்னா 78, 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்றாருன்னா ரசபதரத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 1874, it began 1874 and will be continued to sound. சோ அந்த ராஜ்யம் என்ன பண்ணும்? 1874ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து அவருடைய ராஜ்யம் வந்து இங்க இந்த பூமியில இருக்கும்ன்ற விஷயத்தை வந்து அங்க என்ன பண்றாருன்னா அங்க 7ஆம் தூதன் அங்க சொல்றாரு. சோ அடுத்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பூமியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 2:2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜ்யங்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. சோ இங்க பூமியின் ராஜாக்கள் இவங்க யார்? சோ இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆளுகை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று வருது இல்லைங்களா? சோ இப்போ இவங்க யாரை குறிக்கும்? சாத்தான். ஓகே, சாத்தான் அல்டிமேட்டா சாத்தான் தான். அதை தவிர்த்து பூமியின் ராஜாக்கள்லாம் வேற யாரெல்லாம் வருவாங்க? சோ இப்போ இன்னைக்கு இருக்கிற உலக தலைவர்கள், அரசியல் அமைப்பு. சோ இப்போ இவங்க தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வேர்ல்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லைங்களா, ட்ரம்ப் இருக்கிறாரு, புட்டின், அதுக்கப்புறம் நெத்தன்யாகு, மோடி கூட என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாரு. சோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தை நாங்களே வந்து என்ன பண்ணிப்போம், கரெக்டா வந்து என்ன பண்ணிப்போம், நாங்களே இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிப்போம், எங்க கையில தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த வேர்ல்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க மாத்திரம் தான் இந்த உலகத்துக்கு தலைவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்போ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பார்க்கும்போது ரிச்சஸ்ட் மேன். சோ இப்போ இந்த வேர்ல்ட்ல இருக்கிற உலக பணக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? சோ இப்போ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களோட லிஸ்ட்ல தான் வருவாங்க. ஏன்னா இவங்க சொல்றதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா மணி ஃபுல்லா இருக்கு. சோ இவங்க சொல்றதுதான், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோடி வந்து இருக்கிறாருன்னா சோ அவர் யார் சொல்றது கேட்பாரு பாத்தீங்கன்னா அம்பானி, அதானி. சோ அவங்கள பேஸ் பண்ணி தான் அவரோட கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதே போல இந்த உலக தலைவர்களே வந்து இவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, நம்ம என்ன வசனம் வாசிச்சோம் பாருங்க, மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 2:2. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜ்யங்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. சோ இங்க தேவனுடைய அரசாட்சி நடக்கிற இந்த டைம்ல இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா தேவனுக்கு விரோதமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட செயல்கள் செய்வாங்க. அதாவது இந்த ராஜ்யம் வரக்கூடாதபடி வந்து சாத்தான் இவங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அநேக காரியங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க செய்வான். அதாவது சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வரும், சத்தியங்கள் சொல்ல முடியாத மாதிரி அநேக காரியங்கள் என்னன்னா இவங்க மூலமா வந்து என்ன பண்ணா எழும்பும். சோ இவங்க டோட்டலா எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. சோ அதுதான் நமக்கு தெரியும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். சோ
அவங்க என்ன இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துக்கு நாங்க சமாதானத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ அது அவங்க தான் வந்து இந்த பூமியின் ராஜாக்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 2:4-5. பரலோகத்தை வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். இந்த ஒரு வசனத்துல என்ன நம்ம பாக்குறோம் போது, பரலோகத்தில் வீட்டிற்கு, அதாவது பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்ணுவாரா, இவங்க இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க இல்லைங்களா. சோ இதெல்லாமே என்ன பண்ணுவார்னா, தேவன் வந்து நகைப்பாருன்னா சிரிப்பார். சோ இவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணுவாங்க, ஆனா அது எதுவுமே என்ன ஆகாதுன்னா சக்சஸ் ஆகாது. சோ தேவன் அவங்க பார்த்து என்ன பண்ணுவாரு, நகைப்பார். சோ அப்பொழுது அவர் தமது கோபத்திலே, சோ இந்த கோபம்ன்றது என்ன பண்ணுனா, ஒரு கிரேட் ட்ரபிள் வந்து என்ன பண்ணனா இந்த உலகத்துக்கு வரும். சோ அந்த கோபம் எதை குறிக்குன்னா, இந்த உலகத்துக்கு வரப்போற அந்த மகா உபத்திரவத்தை வந்து என்ன பண்ணுது இங்க குறிக்குது. சோ அந்த டைம்ல இவங்க எல்லாருக்குமே என்ன வரும்னா ஒரு கலக்கம். சோ அந்த உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். சோ இன்னைக்கு உலகம் கலங்கி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கலங்கி இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், கோவிட் வந்தது இல்லைங்களா. சோ அந்த கோவிட்லயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ட்ரைலர் மாட்டம் என்ன பண்ணிருக்காரு தேவன் அங்க கொடுத்திருக்கிறாரு. சோ அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அதே வசனம் தான், சங்கீதம் 97:1. கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, பூமி வந்து என்ன பண்ணும், கலங்க பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி. ரெண்டுக்கும் கரெக்டா இருக்குதுங்களா. சோ இப்போ முன்னாடி பார்த்த வசனம், பூமி வந்து என்ன பண்ண போது கலங்க பண்றார். சோ பூமி ஒரு கலக்கத்துல இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது பூமி பூரிப்பாகி அப்படின்னும் போது, பூரிப்பாகினா என்ன அர்த்தம் வரும், சந்தோஷம். சோ இது எப்படி கரெக்டா வரும், ஒரு சைடு பூமி கலங்க பண்ணுதுன்னு சொல்றாரு, இன்னொரு சைடு பூமி பூரிப்பாகுதுன்றாரு. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அவருடைய வருகை வந்தோடனே பூமி சந்தோஷமா இருக்குமா. சோ இன்னைக்கு வந்துருச்சு, பூமியில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா, இல்ல. அப்ப இந்த ஒரு வசனம், இந்த பூமி பூரிப்பாகின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 97:8. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள். சோ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்லைட்ல போட்டோம். இப்போ நம்ம பிடிஎஃப் பண்றதுல டைரக்டா ஸ்லைட் வந்து வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வியா வந்தது ஆக்சுவலி. சோ இங்க சீயோன்ன்றது யாரை குறிக்கும், அதுல ஸ்லைட்ல இருக்குது, அதனால நீங்க சொல்லிடலாம் டைரக்டா. சோ இப்போ சீயோன்ன்றது யாரை குறிக்கும்னா சபை வகுப்பார். சோ இந்த பூமி பூரிப்பாகி, சோ பூமியில இருக்கிற சபை வகுப்பார், பாத அங்கங்கள் இருக்காங்க இல்லைங்களா. சோ இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ இப்ப கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள். சோ யூதாவின் குமாரத்திகள் இஸ்ரேல் ஜனங்கள் தான், ஓகேங்களா. சோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, ரெண்டு குரூப். சோ ஃபர்ஸ்ட் வந்து சபை வகுப்பார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜனங்கள். சோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் வருவாங்களா, அப்ப யார் வருவா, சோ யார் சந்தோஷப்படுவா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்னா ஓகே, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லிட்டீங்க. சோ அதுல யார் சந்தோஷப்படுவா, எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் சந்தோஷப்படுவாங்களா, கர்த்தர் ராஜரிகம் பண்றாருன்னு சொல்லி. சோ அந்த மீதியான அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல சந்தோஷப்படுவாங்க. சோ தேவன் வந்து என்ன பண்றாரு, ஆட்சி செய்யறார் என்ற விஷயத்தை கேட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத இங்க பாக்குறோம். சோ அடுத்து இந்த ஒரு வசனம் பாருங்க, இது வந்து தாவீது ராஜா வந்து எழுதியிருக்கிறாரு. சோ 98 அடுத்த அதிகாரம் எழுதுறாரு. இப்ப அவரோட டிசைன், அவரோட ஆசை எப்படி இருக்குன்னா, தாவீது ராஜாவோட ஆசை இந்த உலகமே, அதாவது இந்த பூமி வந்து என்ன பண்ணணும்னா தேவனை வந்து ரொம்ப மகிமைப்படுத்தணும், கம்பீரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 98:4-9. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தங்களாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், சமுத்திரமும் அதன் இறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய
சரி, ஓகே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆகும்போது அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பார்க்கும்போது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள். ஒட்டுமொத்த உலகமுமே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க தாவீது ராஜா ஆசைப்படுறாரு. சமுத்திரமும் அதன் நிறைவும், சமுத்திரம் போது ஜனங்கள் நமக்கு தெரியலீங்களா, சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப சந்தோஷப்படணும் அந்த ராஜ்யத்துல அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவோட ஆசையா இருக்கு. இந்த ஆசை உடனே நடந்துருமா? ஒட்டுமொத்த உலக ஜனமும் ஒரே நாள்ல சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா ராஜ்யம் வந்த உடனே? இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம்னா இன்னைக்கு நாளைக்கு அவங்க சந்தோஷப்படணும்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சில காரியங்கள் வந்து என்ன பண்ணணும், நடக்கணும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 97. என்ன காரியங்கள் இந்த பூமியில நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 97:2 மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இங்க பாருங்க, அந்த டைம்ல பூமி ஒட்டுமொத்த பூமியை சந்தோஷப்படணும்னா அதற்கு முன்னாடி என்ன ஒரு காரியம் நடக்கணும்னு பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் நடக்கணும். அதாவது மேகமும் மந்தாரமும் என்ன பண்ணிருக்கணும்னா அந்த டைம்ல சூழ்ந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நீதியும் நியாயமா என்ன பண்ணுவாருன்னா தேவன் அங்க ஆட்சி செய்வார் அப்படின்றத இங்க பாக்குறோம். இங்க மேகம் மந்தாரம் இது எதை குறிக்கும்? மகா உபத்திரவம். அந்த மேகம் மந்தாரம்ன்றது காரிருள் பூமியில இருக்கும். மேகம் எதை குறிக்கணும், ஒரு அடர்ந்த மேகம் இருக்கும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மேகம் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா கண்கள் வந்து என்ன பண்ணாது, தெரியாது. வெளியில என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குதுன்ற விஷயம் என்ன பண்ணாதுன்னா இங்க தெரியாது. அதுதான் இது எதை குறிக்குதுன்னா ஒரு மகா உபத்திரவம் அந்த டைம்ல வரும். அதாவது கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்போது ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். யாருக்குமே என்ன பண்ணாதுன்னா என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே வந்து என்ன பண்ணாதீங்க தெரியாது. அதே போல அந்த மாதிரி காரியங்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு டிசாஸ்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரியம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா நம்ம சொல்லலாம். கொரோனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு, எப்படி இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா மெடிசன் கிடையாது. ஆனா எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணுச்சுன்னா அதுல மாட்டுச்சுன்னு பாக்குறோம். இதெல்லாமே எதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா அந்த மேகம் அந்த மந்தாரம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு அடையாளம். கொரோனா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அநேக வந்து டிசீஸ் வந்து என்ன பண்ணும் கண்டிப்பா வரும்ன்றது நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த கலிபோர்னியா ஃபயர், இது வந்து பாத்தீங்கன்னா அது ஹாலிவுட் சிட்டின்னு சொல்றாங்க அந்த ஒரு இடம். இந்த வேர்ல்டுலயே அதிக பணக்காரர்கள் அதே போல அந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வாழக்கூடிய அந்த ஒரு இடம் தான் அந்த கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த ஒரு பகுதியில வந்து என்ன இருக்குன்னா இந்த ஒரு வேர்ல்ட் ஃபயர், அதாவது வைல்ட் ஃபயர், காட்டு தீ வந்து என்ன பண்ணிருக்குன்னா அங்க பரவி இருக்கு. அது இன்ன வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்க டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்பேற்பட்ட டெவலப்டு கண்ட்ரியாலேயே இதை வந்து என்ன பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இது யார் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தேவன் அங்க பண்றாரு. ஒரு நியாய தீர்ப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்றத பாக்குறோம். அடுத்து இந்த சைடு யூஎஸ்ல எப்படி நடக்கும்போது யூரோப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா அநேக கண்ட்ரீஸ்ல வந்து ஃப்ளட். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து அந்த அளவுக்கு எதுலையுமே வந்து எஃபெக்ட் ஆகாது. ரொம்ப வந்து சொபிஸ்டிகேட்டடா ரொம்ப சொகுசா இருந்த ஒரு ஜனங்கள் பார்க்கும்போது அந்த யூரோப்பியன் பீப்புள். ஆனா இப்ப அவங்களே இன்னைக்கு என்ன ஆகுறாங்கன்னா சஃபர் ஆகுறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சினால என்ன ஆகுதுன்னா அங்க வந்து அளவு கடந்த வெள்ளம் மழை வந்து வந்ததுனால அவங்களும் என்ன ஆகுறாங்கன்னா இங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னு பாக்குறோம்னா தேவன் வந்து தம்முடைய நியாய தீர்ப்பு வந்து என்ன பண்றாரு இந்த உலகத்துல ஸ்டார்ட் பண்றார் அப்படின்னு நீங்க பாக்குறோம். இப்போ இன்னைக்கு சபை சொல்லிட்டே இருக்குது இல்லைங்களா, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம் வந்துடும். தேவன் வந்து என்ன பண்ண போறார், கிறிஸ்து அரசாங்க போறார், அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதை இந்த உலகம் கேட்குமா? இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தேவன் வந்து வந்துட்டாரு, நம்ம ஆள்களே என்ன பண்றது இல்லை, சில பேர் கேட்கறது இல்லை. தேவன் வந்துட்டாரு சொன்னா அதே நம்ம ஆளுங்களே என்ன பண்றது இல்லை, நம்மள அப்புறம் உலகம் எப்படி வந்து நம்போம் இல்லைங்களா. இன்னைக்கு சபை சொல்லுது கேட்க மாட்டாங்க, சொல்லிட்டே இருக்கோம் கேட்க மாட்டாங்க. ஒரு டைம் வரும் சபை என்ன பண்ணிடும், அதோட கோர்ஸ் முடிச்சுட்டு சபை வந்து தேவன் கிட்ட போயிடும். அடுத்து இங்க வேற யார் இருப்பா? சபை போயிட்டதுக்கு அப்புறம் வேற யாரு இங்க இருப்பா? நம்மளோட இதுல பார்க்கும்போது திரள் கூட்டம். அந்த திரள் கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க, நம்ம கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்றது எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க திரள் கூட்டம்?
சோ இந்த உலகத்துல வந்து உபத்திரவங்கள் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணிப்பாங்க, ஓ சபையோட காலிங் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. சோ அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு சும்மா இருப்பாங்களா? திரள் கூட்டம் உங்களை தான் கேட்கிறேன், ரியலைஸ் பண்ணிட்டு சும்மா இருப்பாங்களா திரள் கூட்டம்? என்ன பண்ணுவாங்க? அடுத்து அவங்களோட கோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்க ரொம்ப மும்முரமா பண்ணுவாங்க. அதை குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப வசனம் வாசிக்கலாம் இந்த திரள் கூட்டத்தை குறித்து. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து விழுந்தவர்கள். இவங்க இருக்கிற அந்த டைம் தான் நம்ம என்ன பார்த்தோம், அந்த மப்பும் மந்தாரம் பார்த்தீங்களா? அந்த டைம்ல தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க, நாம வந்து கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, அதுதான் இங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்த டைம் தான் வந்து அந்த மேகமும் மந்தாரமான அந்த டைம். அந்த டைம்ல இவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க அங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த உபத்திரவம், மகா உபத்திரவம் வந்து எவ்வளவு நாள் நீடிக்கும்? 7 வருஷங்களா? 3 வருஷமா? இல்ல, அது வந்து நீங்க வெளிப்படுத்தல் இருக்கிற இது வந்து டைரக்ட் இதுல சொல்றீங்க. பட் ஆனா மகா உபத்திரவ காலம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. பட் அது எவ்வளவு நாள் போகும், 3 வருஷமா 7 வருஷமா, அது வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு இன்சிடென்ட் வச்சு என்ன பண்ணிடலாம்னா, இதோட மகா உபத்திரவ காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப என்ன ஒரு இன்சிடென்ட் அங்க எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா? இப்ப இஸ்ரேல்ல முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இஸ்ரேல்ல ஒரு மீதியான ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஜனங்கள் அங்க செலக்ட் ஆகுற வரைக்கும் இந்த மகா உபத்திரம் என்ன பண்ணணும்னா இந்த பூமியில இருக்கும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-3. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ ஏழு பூமியையும் காவிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இங்க பாருங்க, அந்த இந்த ஒரு வசனம் எதை குறிக்குதுன்னா, கடைசியா அந்த இஸ்ரேல்ல மீந்து இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள், மீதமா இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் வெளிச்சத்தினத்துக்கு 3ஆம் வசனம், ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். இந்த ஒட்டு மொத்த உலகமுமே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு மகா உபத்திரவம் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இஸ்ரேலோட டெலிவரன்ஸ். இஸ்ரேலுக்கு ஒரு விடுதலை வந்து என்ன பண்ண போறாருன்னா தேவன் அங்க கொடுக்க போறார். அந்த டெலிவரன்ஸ் குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, 1878 என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேலுக்கு வந்து அந்த திரும்ப கொடுத்தலின் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆசீர்வாதமான ஆண்டு என்ன பண்ணுதுன்னா அங்க ஸ்டார்ட் ஆகுது 1878ல. அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, கூட்டி சேர்க்கப்படுதல் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க நடக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் 2000 வருஷ காலமா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. எப்போ அவங்க வந்து கூட்டி சேர்க்கப்படுறாங்கன்னா 1878க்கு அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்றாங்கன்னா கூட்டி சேர்க்கப்படுறாங்க. எப்படி அவங்கள தேவன் கூட்டி சேர்த்தார்? தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மற்ற நாடுகள்ல இருந்து இஸ்ரேலுக்கு எப்படி கொண்டு வந்தார்? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பிளஸிங் கொடுத்து கூப்பிட்டாரு. வந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்தாங்க, மத்தவங்க அநேகர் வந்து என்ன பண்ணல, வரல. மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்பிச்சாரு, வரல. அடுத்து யார் அனுப்பிச்சாருன்னு பார்க்கும்போது வேட்டைக்காரர்கள். வேட்டைக்காரன் நம்ம யார் அவங்களை சொல்லும் போது யூதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா ஹிட்லர். 60 லேக் வந்து யூதர்கள், ஜூஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணாருன்னா அவரங்க கொன்று குவிச்சாரு பாக்குறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அநேக யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்தாங்க. அடுத்து நாட்கள் போக போக ஒரு சிலர் மனம் திருந்தி சரி நம்ம நாட்டுக்கே போலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிலர் வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஃபுல்லா எல்லாரும் வந்துட்டாங்களா, கூட்டி சேர்க்கப்படுறது முடிஞ்சிச்சான்னு பாத்தீங்கன்னா முடியல. அதுதான் இந்த கீழே அந்த ஸ்லைட் போட்டுருக்கோம் பாருங்க. வேற எந்தெந்த நாட்டுல இன்னும் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5.7 மில்லியன், 57 லட்சம் நினைக்கிறேன், 57
57 லட்சம் ஜனங்கள் வந்து இன்னும் யூதர்கள் யூஎஸ்ல இருக்கிறாங்க. அதே போல பிரான்ஸ்ல 4,40,000 பேர் இருக்கிறாங்க. கனடால 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யுனைடெட் யூகேல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலே வந்து இருக்கிறாங்க ஒரு சிலர். இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணணும், அவங்க நாட்டுக்கு போகணும். இது அதற்கான வந்து அவங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் அந்த நாட்டுல இருந்தே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யால இருக்கிறாங்கன்னா ரஷ்யா ஜனங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இங்க நடக்கணும். இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிடும், கூட்டி சேர்க்கப்பட்டுரும். இப்போ இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்து இங்க என்ன நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது அவங்க எல்லாருமே அவங்க நாட்டுக்கு வந்துருவாங்க இல்லைங்களா. இப்போ எல்லாருமே தேவனோட பயத்துல தேவனுக்கு கீழ்ப்படியணும் அந்த ஒரு மைண்ட்ல வருவாங்களா? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு மைண்ட்ல இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல வருஷமா எங்க இருந்துட்டாங்க, புறஜாதி நாடுகள்ல இருந்துட்டாங்க. அவங்களோட கல்ச்சர், அவங்களோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட்ல இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற எண்ணம்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. தேவன் என்ன பண்றாருன்னா இவ்வளவு பேரையும் வர வச்சுட்டாரு. வர வச்சுட்டு அவங்களுக்கு அங்க லைஃப் கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து அங்க கொடுக்குறாரு. அதுதான் வந்து என்னன்னு பார்க்கும்போது அங்க யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்துல என்ன ஆயிடும்னா 3ல் 1 பங்கு தான் மீதியா இருக்கு இல்லைங்களா. 2 பகுதி வந்து என்ன ஆயிடுவாங்க, அழிஞ்சிடும். அழிஞ்சிடும் போது அவர்கள் லிட்டரலா சிறை பிடிக்கப்பட்டு போலாம், இல்ல அவங்க மறிச்சு போயிடலாம். இதை நம்ம என்ன பண்ணோம், சகரியா 12 அந்த நகரம் சிறை பிடிக்கப்படும், ஜனங்கள் அவமானப்படுவார்கள் பார்ப்போம் இல்லைங்களா. அதுல 3ல் 2 பகுதி மக்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா அங்க அழிஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தேவன் ஒரு டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட்ல வந்து அவங்க மேட்டு மேலே இருப்பாங்க, தொடர்ந்து அந்த கீழ்ப்படியாமலே இருப்பாங்க. அதனால வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. இப்போ மீதியா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வகுப்பார், அதாவது ஒரு சில ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இன்னும் தேவனுக்கு எப்படி இருக்காங்கன்னா கீழ்ப்படிஞ்சு உண்மை முத்தமா என்ன பண்றாங்க, உத்தமமா வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் யாரு பாருங்க, அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த வெயிலிங் வால்ல போயிட்டு ப்ரேயர் பண்றாங்க இல்லைங்களா. அந்த கருப்பு கலர்ல அந்த கேப் போட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இன்னும் தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன ஒரு விசுவாசம்னா மேசியா வருவார் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டெய்லி போய் என்ன பண்ணிருக்காங்க, அங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, இங்க மீதியா இருப்பாங்க. அந்த ஒரு குரூப்புக்கு மேசியா வந்துட்டாரு, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு முற்பிதாக்கள் வருவாரு அப்படின்றத யார் சொல்லுவா? அந்த ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு என்ன தெரியாதுன்னா தேவனோட திட்டம் தெரியாது. தேவன் இப்போ இங்க ஆட்சி செய்யறாருன்னு தெரியாது, சபைன்னு ஒரு குரூப் இருக்குன்னு தெரியாது, அதுக்கப்புறம் முற்பிதாக்கள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற என்ன பண்ணாதுன்னா அந்த ஒரு ஜனங்களுக்கு அங்க தெரியாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்டம். இந்த திரள் கூட்டத்துல மகா உபத்திரம் யாருக்குன்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்துக்கும் இருக்கு, உலகத்துக்கும் மகா உபத்திரம் இருக்கு, அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகா உபத்திரம் இருக்கும். இந்த திரள் கூட்டம் தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த மீதியான ஜனங்கள் இருக்காங்களா, இவங்க கிட்ட சத்தியத்தை சொல்ல போறதே யாருன்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்டம். அதுக்கு வசனம் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வசனம் பார்க்கலாம். அந்த டைம்ல இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தத்தளிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நாட்டுல இருந்த 2 பகுதி என்ன ஆயிடுச்சுன்னா அழிஞ்சிருச்சு. இவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், அழிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இந்த ஜனங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தேவனுடைய திட்டத்தையும் முற்பிதாக்கள் உங்களுக்கு வருவாங்கன்ற விஷயத்துமே யார் சொல்ல போறாங்கன்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத இங்க பாக்குறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, திரள் கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2, 6, 7. நான் வீட்டில் பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமறையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைத்திருக்கிறது என்றார். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்து என் போர்வையை எடுத்துக்
எடுத்துக்கொண்டார்கள். சோ இது நமக்கு தெரியும், இது வந்து திரள் கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிற வசனம் இல்லைங்களா? சோ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. அதாவது அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், the zeal of the foolish virgin was aroused to the extent of suffering. சோ அவங்க ஒரு ஒரு உபத்திரவத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க. சோ எப்ப உணர்வாங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்றத உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சோ அங்க நகரத்தில் திரிகிற காவலாளர் யாரெல்லாம் பார்க்கும்போது போப்பு மார்க்கம் அந்த டைம்ல வந்து உச்சத்துல இருப்பாங்க. சோ அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணனா, இந்த திரள் கூட்டத்துக்கு ட்ரபிள் கொடுக்கறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயர் சபை பிளஸ் போப்பு மார்க்கம். சோ என்ன எப்படி ட்ரபிள் கொடுப்பாங்கன்னா, இவங்க தான் அந்த என்ன பண்ணாங்க 52 கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் நம்ம சபையில இருக்கிற ஆத்மாக்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரள் கூட்டத்துக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுப்பாங்க. சோ அந்த ட்ரபிளையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணி வருவாங்க. சோ அடுத்து அவங்களோட பிரதான வேலை எதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்தோட ஊழியம். ஏன்னா இதுக்கு மேல அவங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னா பெயர் சபைக்கு போய் சத்தியம் சொல்ல முடியாது. அந்த டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு. சபை வந்து பெயர் சபைக்கு சொல்லும், அதுல இருந்து நம்ம எல்லாம் ஒரு சிலர் வந்தோம் இல்லைங்களா? சோ அதே போல சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் உலக ஜனத்துக்கும் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா திரள் கூட்டம் சத்தியம் சொல்லாது. ஏன்னா உலக ஜனத்துக்கு நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட போறாங்க, தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்துருவாங்க. சோ இந்த டைம்ல யாருக்கு அங்க ட்ரூத் தேவை அப்படின்றத திரள் கூட்டம் உணர்ந்து எங்க போய் அவங்க ட்ரூத் சொல்லுவாங்கன்னா இந்த மீடியா இருக்கிற சோ அங்க யுத்தம் வந்து என்ன இருக்கும்னா மும்முரமா போயிட்டு இருக்கும், தேர்ட் வேர்ல்ட் வார். சோ அந்த டைம்ல இஸ்ரேல் தோக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போறதே யாருன்னு பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார் தான் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு போக போறாங்க. சோ என்ன போய் சொல்லுவாங்கன்னா, மேசியா வந்து என்ன பண்ணாரு, வந்தாரு, நீங்க வந்து என்ன பண்ணல, அவருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணல, நீங்க கீழ்ப்படியில அவரை சிலுவையில அழிஞ்சீங்க. சோ அவர் மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறாரு. சோ உங்களுக்காக என்ன பண்ண போறாரு, முற்பிதாக்களை கொண்டு வர போறாரு. நீங்க இந்த யுத்தத்துல என்ன பண்ண போறீங்க, வின் பண்ண போறீங்கன்ற விஷயத்தை வந்து யார் சொல்ல போறான்னா இந்த திரள் கூட்டம் அவர்களுக்கு சொல்லும். சோ அந்த கீழே இருக்கிறது இங்கிலீஷ்ல மட்டும் வாசிச்சுட்டு The Polish virgins finally succeed in the interesting the Jews in the message of the gospel. சோ அவங்க ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, சோ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து சொல்லுவாங்க. அவங்கள குறித்து தான் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க தான் வந்து அந்த பரிசுத்தமுள்ள ஜனம், அது போல எல்லாத்தையும் சொல்லி உங்க கையில தான் தேவன் என்ன பண்ண போறாரு, அந்த ராஜ்யத்தை கொடுக்க போறாருன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாராம், இங்க அவங்க தேற்றுவாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இதை கேட்ட இஸ்ரேல் ஜனங்கள் திரள் கூட்டத்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாமும் அவரை தேடுவோம். சோ இங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்லுவாங்களா, அவங்க சொல்லுவாங்களா எங்க நேசர் என்ன பண்ணிட்டாரு, எங்களை கைவிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணும்போது சோ இஸ்ரேல் வந்து சொல்லுவாங்களா, எங்க போனார் உங்க நேசர், எவ்விடம் போனார், ஓகே நாங்களும் என்ன பண்றோம், அவரை நாங்க தேடுறோம். சோ நாங்களும் வந்து எங்களுக்கும் அந்த ரியலைஸ் வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தான் ஒரே பேரான குமாரனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுவது போல துக்கிக்கிறது போல என்ன பண்ணுவாங்க, அங்க துக்கிப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து அங்க இஸ்ரேல் ஜனங்கள் செய்வாங்க. சோ அந்த மீதியான ஜனங்கள் அங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவார், அவங்க ஜெபத்தை கேட்பார். சோ அந்த டைம்ல தேவன் அவங்களுக்கு யார் அந்த டைம்ல எழுப்பணுமோ அந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதி அந்த டைம்ல என்ன பண்ணுவார்னா அங்க எழுப்புவார். சோ இந்த டைம்ல திரள் கூட்டம் தன்னோட கோர்ஸை முடிச்சிருவாங்க, சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டாங்க. சோ அதற்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முற்பிதாக்கள் வந்து அவங்களுக்கு அங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க. சோ முற்பிதாக்கள் ஹெல்ப்புக்கு வரும்போது ஒரு இதுதான் ஒரு கேள்விதான், எப்படி முற்பிதாக்கள் வந்து இந்த யுத்தத்தை நடத்த முடியும்? ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கு, இப்போ முற்பிதாக்கள் வந்தா அந்த டெக்னாலஜி எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா முற்பிதாக்களுக்கு ஒரு போன் பத்தியே தெரியாது இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற இவ்வளவு டெக்னாலஜி விஷயங்களை எப்படி முற்பிதாக்கள் அந்த டைம்ல ஹேண்டில் பண்ணுவாங்க? கரெக்ட். சோ கரெக்ட், சிஸ்டர் சொல்ற விஷயம் கரெக்ட். சோ அவங்க எப்படின்னா பழைய மனுஷ இதுல அவங்க இருக்க போறது இல்ல, பரிபூரண ஒரு நிலைமையில தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வர போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? சோ அவர் வரும்போது 12 வயசுல எப்படி பேசினாரு, எந்த அளவுக்கு ஒரு ஞானமா பேசுறாங்களா, அதே போல இவங்களுக்கும் என்ன பண்ணுவாருன்னா தேவன் அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துதான் வந்து என்ன பண்ணுவாரு, அனுப்புவாரு. சோ அந்த யுத்தம் நடக்கும்போது அந்த முற்பிதாக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சோ இந்த டெக்னாலஜி எப்படி அவங்க கொலாப்ஸ் பண்ணணும்ன்றது. சோ டைரக்டா அவங்களால ஒரு மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஒரு சிஸ்டம் இதுவாக இல்லையா? சோ அது மாதிரி நம்ம தெரியாது எப்படி இருக்கும்ட்டு, ஆனா ஏதோ ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுவாருன்னா தேவன் அவர்களை கொண்டு அவங்க யுத்தத்துல யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த தேர்ட் வேர்ல்ட் வார்ல என்ன பண்ணுவாங்க அவங்க அங்க யூஸ் பண்ணுவாங்க.
அப்படின்றத பாக்குறோம். சோ அப்ப அதுக்கப்புறம் இந்த மீதியான ஜனங்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சோ அப்புறம் இந்த உலகம் அவங்க கிட்ட என்ன போய் சொல்லும் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறச்சாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களுடைய இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களுடைய கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக்கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, அந்த டைம்ல இஸ்ரேல் அந்த யுத்தத்துல வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே என்ன தெரிஞ்சிடும், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜனம்ன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தான் சொல்லுவாங்க, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் வந்து என்ன பண்ணிப்பாங்க, பற்றி கொள்வார்கள். சோ இது எப்படின்னா ஒரு கால்குலேஷன் மாதிரி. சோ இப்போ ஒரு யூதருக்கு 10 உலக ஜனம் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல அந்த மாதிரி ஜனங்கள் இருப்பாங்கன்றத நம்ம என்ன பண்ணலாம் இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இன்னைக்கே அது தெரிஞ்சிருக்கா இல்லைங்களா? இன்னைக்கே வந்து அநேகருக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை யாராலும் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்றத இன்னைக்கு உலக ஜனமே சொல்லுது. நாளைக்கு ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணணும்னா இதே விஷயத்தை தான் வந்து என்ன பண்ண போறாங்க, அங்க செய்ய போறாங்கன்னு பாக்குறோம். சோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த மகா மந்தாரமும் அந்த காரிரும் இருக்கிற அந்த ஒரு டைம்ல நடக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்து இந்த சங்கீதம் 93 இருக்கு இல்லைங்களா? சோ இந்த சங்கீதம் 93 ரெண்டுமே எதை தான் சொல்லுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். சோ சங்கீதம் 93ஆம் அதிகாரமும் சரி, சங்கீதம் 97ஆம் அதிகாரம் சரி, தேவனுடைய ராஜ்யத்தை தான் பேசுது. சோ இங்க 93ல என்ன பண்ணிருப்பாருன்னா, டேவிட் வந்து அதை ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு. இந்த 97ல கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அங்க பெருசா சொல்லியிருப்பாருன்னு பாக்குறோம். சோ 93ல என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 93:3. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் எரிச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. சோ இங்க பாருங்க, இங்க நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. சோ இது எதை குறிக்கும்னா, அந்த மகா உபத்திரவ காலத்துல என்ன நடக்கும், அதாவது இந்த உபத்திரவ காலத்துல என்ன நடக்கும்னு பார்க்கும்போது இந்த நாட்டுல என்ன நடக்கும்னா, ஜனங்கள் ப்ரொடெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நதிகள் அதாவது ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அலைத்திரண்டு என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க. சோ இப்போ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இன்னும் யூகேல எல்லாம் கூட ரீசெண்டா வந்து ப்ரொடெஸ்ட் நடந்தது இல்லைங்களா? சோ இது மாதிரி வந்து அந்த மகா உபத்திர காலத்துல ரொம்ப அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஜனங்கள் வந்து புரண்டு எழும்புவார்கள் அப்படின்றத பாக்குறோம். சோ அடுத்து அந்த டைம்ல வாசிக்கலாம். சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. சோ இந்த சாட்சிகள் யாருன்னு பார்க்கும்போது சபை. சோ அந்த டைம்ல, அதாவது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற டைம்ல சாட்சி கொடுக்கிறதே யாருன்னு பார்க்கும்போது சபை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க விட்னஸ் பண்றாங்கன்றதை நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதற்கு வேதத்துல எங்க நிழல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிழலான ஒரு சம்பவம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 19 அதிகாரம் 10-11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்த, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். இந்த ஒரு சம்பவம் இருக்கு, யாத்ராகமம் நடந்த இந்த ஒரு சம்பவம். தேவன் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்டார்ட் பண்ண போறார் அப்படின்றதுக்கு ஒரு நிழலான ஒரு சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம். இதுல பாருங்க, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. இங்க கர்த்தர் யாரை குறிக்கும், மோசே யாரை குறிக்கும்? கர்த்தர் பிதாவாகிய தேவனை குறிக்கும். மோசே இங்க யாரை குறிக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவையும் குறிக்கும், சபையும் குறிக்கும். இங்க கர்த்தர் என்ன சொல்றார், பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் நாளைக்கும்னா என்னன்னு நமக்கு என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அடுத்து 3ஆம் நாள், 3ஆம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ரெடியா இருப்பாங்க. 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். இப்ப நீங்க தான் இதுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் சொல்றேன். இப்ப நிழல் நான் சொல்லிட்டேன். இப்ப இத பொருளுக்கு நீங்க சொல்லுங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு. இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்னும் போது இது எதை குறிக்கும்? அடுத்த ஸ்லைட்ல ஆன்சர் இருக்கு, அதனால நான் இந்த ஸ்லைட்ல நிக்கிறேன். 2000 வருஷம். இப்ப இன்றைக்கும் நாளைக்கும் பாத்தீங்கன்னா
2000 வருஷ காலம், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுல இருந்து 2000 வருஷம். சோ இப்போ இன்று நாளை அந்த 2 நாள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர் வந்து என்ன பண்ணாரு, சத்தியத்தை சொல்லி என்ன பண்ணாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தாரு இல்லைங்களா. சோ இப்போ அடுத்து அந்த ஜனங்கள் ரெடி ஆனதுக்கு அப்புறம் 3ஆம் நாள். சோ இப்போ 3ஆம் நாள் எதை குறிக்கும்? மில்லினியல். சோ இப்போ மில்லினியல் ஏஜ் வந்து என்ன பண்ணோம்னா 3ஆம் நாள் குறிக்கும். சோ இப்போ 3ஆம் நாளைக்கு அந்த ஜனங்கள், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ரெடியா இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாரு கர்த்தர், சீனாய் மலையின் மேல் இறங்குவார். சீனாய் மலை, மலைன்னா எதை குறிக்கும் ஜெனரலா? சோ இப்போ 3ஆம் நாள்ல, அதாவது அந்த மில்லினியல் ஏஜ்ல தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிடும், இந்த பூமியில பிரத்யட்சமா வந்து என்ன பண்ணிடும், ஸ்டார்ட் ஆயிடும். சோ அப்படின்ற விஷயத்தை தான் இங்க என்ன பண்றாருன்னா ஒரு நிழலா வந்து ஆல்ரெடி தேவன் அங்க கோட் பண்ணிருக்கிறான்னு பாக்குறோம். சோ இதுதான் வந்து தேவனுடைய திட்டத்துல. சோ நீங்க பாருங்க, சோ இப்போ அந்த 5th இன்று நாளை பாத்தீங்களா 2 நாள். சோ அதுல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5th 1000 இயர். சோ 5வது 1000 வருஷத்துல என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வராரு. சோ அதுல இருந்து 7th 1000 இயர் என்றது பாத்தீங்கன்னா 3ஆம் நாள். சோ இடையில 2 நாள் தான் அந்த 2000 வருஷம். சோ அந்த 3வது நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா 7வது 1000 வருஷம், அதாவது கிங்டம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆகுது. அது எதுல கரெக்டா முடியும் பாத்தீங்கன்னா 1874 என்ன ஆகுதுன்னா அந்த 7வது நாள் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க பாக்குறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3rd டே. சோ அதுல இருந்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா ராஜ்யம் இந்த பூமியில நடக்கும் அப்படின்றத பாக்குறோம். சோ அடுத்து அந்த டைம்ல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வசனமே நமக்கு இங்க சொல்லுது பாருங்க. யாத்ராகமம் 19, 16, 17 வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். ஓகே, சோ இங்க பாருங்க, சோ அந்த 3ஆம் நாள் ஸ்டார்ட் ஆன உடனே விடியற் காலத்தில், சோ விடியற் காலம்ன்றது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா கிங்டம் ஸ்டார்ட் ஆன உடனே 18 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு கிங்டம்? 1874 ஸ்டார்ட் ஆச்சு. சோ அந்த விடியற் காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையில என்ன பண்ணப்படும்னா கார்மேகம் பலத்த எக்கால சத்தம் என்ன பண்ணணும்னா அங்க உண்டாகும். சோ எக்கால சத்தம் என்ன பண்ணுச்சுன்னா 1878 என்ன பண்ணாரு, ட்ரம்பட் அங்க 7ஆம் தூதன் என்ன பண்ணாரு அங்க ஊதினார் அப்படின்னு நீங்க பாக்குறோம். சோ அந்த இடி முழக்கங்களும் மின்னல்களும் எதை குறிக்குதோ அப்படின்னு பார்க்கும்போது, சோ இடி முழக்கங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். சோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்ன பண்றாரு 1874 அப்புறம் தேவன் அங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க பாக்குறோம். சோ இது ஒன்னொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம விளக்கம் பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் இதேதான் வந்து சங்கீதம் 97:4 இங்க கோட் பண்ணப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 97:4. அவருடைய மின்னல்கள் பூச்சிக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. சோ அங்க நம்ம பார்த்தோம் ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லோரும் நடுங்கினார்கள் அப்படின்றத. அதுதான் இங்க சங்கீதம் 97:4ல பூமி அதை கண்டு நடுங்கினது. சோ அங்க நடக்கிற அந்த மின்னல்களும் சரி, அந்த இடி முழக்கங்களும் சரி, இந்த உபத்திரவத்தை எல்லாம் பார்த்து இந்த பூமி என்ன பண்ணோம் அங்க அதிரும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து ஓகே, சோ இப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா அந்த கிளவுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அந்தகாரத்தை இங்க சூழும். சோ இப்போ ஜனங்கள் எல்லாம் நடுங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்களா. சோ இப்போ இந்த மேகம் வெறும் அந்த ஒரு நடுக்கத்தை மாத்திரம் கொடுக்குமா, வேற ஏதாச்சும் மேகம் கொடுக்குமா? சோ இப்போ மேகத்துல இருந்து தீமை மட்டும் தான் வருமா, நன்மை வராதா அந்த ஜனங்களுக்கு? அந்த டைம்ல 1874 அப்புறம் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸிங்கும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். நீதிமொழிகள் 16:15. சோ 1874 அப்புறம் பிளஸ்ஸிங்கும் என்ன பண்ணிருக்குன்னா இங்க வந்திருக்கு. நீதிமொழிகள் 16:15 வசனம். ராஜாவே முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்கும். சோ இன்னைக்கு பாருங்க, அந்த மேகத்துல இருந்து இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா பின்மாறி பெய்யும் மேகத்தை போல். அதாவது ஒரு மழை வந்து 1874 அப்புறம் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. சோ இந்த மழை எதை குறிக்கும்? ஆசீர்வாதம்ன்றதோட நமக்கு ஓகே ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம் இது சத்தியம். சோ 1874 அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சத்தியம் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து என்ன பண்ணுச்சுன்னா சத்தியம் வெளியே வந்துச்சு. சோ இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து என்ன பண்றது, மழை பயங்கரமா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்க பெய்து கொண்டிருக்கு. இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணாலே நமக்கு என்ன இருக்கு, சத்தியங்கள், அநேக சத்தியங்கள் இருக்கு. அதை கேட்கறதுக்கு தான் நமக்கு என்ன இல்லைன்னா டைம் இல்ல. ஓகேங்களா, சத்தியம் நிறைய இருக்கு, அதை கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்ல. அதே போல ரசூல் பிரதர் எழுதின அநேக
6 வால்யூம் இருக்கு, அவர் ரீபிரிண்ட்ஸ் இருக்கு, கமெண்ட்ரிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை உட்காந்து படிக்கிறதுக்கு நமக்கு தான் என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த டைமை கொடுத்ததே அவர்கிட்டயே வந்து டைம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு வந்து ரொம்ப அது அதாவது அவருக்கே டைம் இல்ல, தேவனே டைம் இல்ல எனக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் பாருங்க. சோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த சத்தியங்களை அதிகமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா நமக்கு ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்காரு, நம்ம தான் அந்த பிளெஸிங் என்ன பண்ண மாட்டோம்னா வாங்க மாற்றோம். சோ அந்த மழை வந்து எதை குறிக்குதுன்னா அந்த மேகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த நன்மைகளை இங்க குறிக்குது. சோ அடுத்து சங்கீதம் 97:2 வாசிக்கலாம் பாருங்க, அதே விஷயம் தான். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சோ அந்த டைம்ல உலகத்துக்கு என்ன பண்ண போறாருன்னா ஒரு நீதி நியாயம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணாருன்னா அவங்க கொடுக்கறாருன்னு பாக்குறோம். சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஏசாயா 28:17, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடித்தளத்தை கண்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். போதும், நமக்கு அந்த 2 இது மட்டும் தான் நமக்கு பாயிண்ட். சோ இங்க பாருங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப நியாயமா இருக்குமா, அதாவது ஏனோ தானே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தேவனாங்க நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, என்னன்னு கொடுக்கும்போது தானியேல் 5:27 ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அதே போல இந்த உலகத்துக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டைம் கொடுத்தாரு. சோ அவங்க பாவம் பெருக 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 ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லிமிட் இருக்குல்ல, அந்த தராசு என்ன ஆயிடுச்சு ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அவரோட ஜட்ஜ்மெண்ட் அங்க தேவன் அங்க ஸ்டார்ட் பண்றார் அப்படின்னு நீங்க பாக்குறோம். சோ அந்த அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தானியேல்ல இருக்க சம்பவம். சோ அடுத்து 3ஆம் வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 97. 3ஆம் வசனம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அடுத்து என்ன ஒரு காரியம் அந்த மகா உபத்திரவ காலத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை வந்து என்ன பண்ணுதா அங்க சுற்றி எரிக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த சத்துருக்கள் யாருன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற அமைப்புகள், அதாவது இந்த 4 அமைப்புகள், அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம். சோ இன்னைக்கு இந்த விஷயத்துல நடக்குதா இல்லைங்களா? சோ இன்னைக்கு அரசியல்ல ஏதாவது ஒரு நியாயமான காரியங்கள் இருக்கா? கிடையாது. ஒரு நியாயமான தலைவர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. அதே போல மதமும் வந்து நமக்கு தெரியும், மதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. சேம் பொருளாதாரமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல தான் இருக்குன்னு தெரியும். அதே போல சமுதாயம், இப்போ சமுதாயத்துல நடக்கக்கூடிய சீர்கேடுகள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா? இப்போ இன்னும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இன்னைக்கு காணப்படுது. அதே போல அநேக பெண் குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு மோசமான காரியங்கள் வந்து என்ன பண்றாங்க செய்யறாங்க. சோ இப்போ இது எல்லாமே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல இது போன்ற காரியங்கள் நடக்கும். சோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதெல்லாம் அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் செய்யறாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதையும் வந்து என்ன பண்றாருன்னா தேவன் அந்த 4 அமைப்புகளையும் ஒரு கொலாப்ஸ் பண்றாருன்னு பாக்குறோம். சோ அடுத்து இப்ப தேவன் அதை எப்படி பண்றாருன்னு போது அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். இது 12:23 தேவனே எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். சோ அடுத்து 4ஆம் வசனத்துக்கு போலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 97:4. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அழுத்தது. இந்த ஒரு இடத்துல அவருடைய மின்னல்கள் அந்த 1874 அப்புறம் என்ன பண்ணுதுன்னா இங்க பிரகாசிக்குது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. இங்க நமக்கு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மின்னல்கள். மின்னல்கள் எதை குறிக்கும்? மின்னல்கள். இப்ப இங்க தேவன் தான் என்ன பண்றாருன்னா அவருடைய மின்னல்கள், தேவனுடைய மின்னல்கள் தான் இங்க வருது. மின்னல்கள் எதை குறிக்கும்? சோ ஓகே, நான் எப்படி கேட்கிறேன், மின்னல்கள்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வெளிச்சம், ஒரு லைட். ஓகேங்களா? சோ அந்த மின்னல் எப்போ வருதுன்னா அங்க மந்தாரமா இருக்கு இல்லைங்களா? சோ அந்த மேகமும் காரிருள் இருக்கிற டைம்ல அங்க ஒரு மின்னல் கொடுக்கிறாரு. சோ இருள் இருக்கிற டைம்ல ஒரு வெளிச்சத்தை என்ன பண்றாருன்னா தேவன் அங்க கொடுக்கிறாரு. சோ இப்ப நீங்க சொல்லலாம், சோ அந்த வெளிச்சத்தை தேவன் அங்க கொடுக்கிறது எதை குறிக்கும்? ஏற்ற கால சத்தியத்தை என்ன பண்றாருன்னா அந்த மின்னல்கள் மூலமா அங்க கொடுக்கிறார். சோ எக்ஸ்ட்ரீம் லைட் என்ன பண்ணனா அந்த டைம்ல இருக்கும். சோ இது இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு 1874 அப்புறம் தேவனுடைய ஃபுல் திட்டம் என்ன பண்ணிருக்குன்னா இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா 6ஆம் கால சபைக்கு இது கிடைச்சதா? 5ஆம் கால சபைக்கு இந்த ஒரு வெளிச்சம் இருந்துச்சா பாத்தீங்கன்னா இல்ல. 1874 அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு லைட் என்ன பண்ணுதுன்னா இந்த பூமிக்கு வருது. சோ அதுல யார் பயன் அடைறான்னு பார்க்கும்போது நாம இன்னைக்கு பயன் அடைறோம் பாக்குறோம். சோ அடுத்து
அந்த டைம்ல வாசிக்கலாம் பாருங்க. இதே தான் அந்த தானியேல் 12:4. தானியேல் 12:4. தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவுகாலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதிப்புகளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றார். இந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அறிவு பெருத்த காலம், சத்தியமும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா ரொம்பவே பெருகி இருக்குன்னு பாக்குறோம். அறிவு எந்த அளவுக்கு இன்னைக்கு பெருகி இருக்கு, வேர்ல்டு டெக்னாலஜி, வேர்ல்டு நாலேஜ் இன்னைக்கு எந்த அளவுக்கு பெருகி இருக்கு? ஏதாச்சும் எக்ஸாம்பிள்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாட் ஜிபிடியோ இல்ல வேற ஏதாச்சும் கூகுள் அசிஸ்டன்ட் எதாச்சும் போயிட்டு ஹூ இஸ் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே மொத்த ஹிஸ்டரி என்ன பண்ணிடும்னா அது கொடுத்துரும். ஸோ அப்போ அதே போலதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா அதுல போய் நம்ம கேட்டாலே நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நம்ம கேட்டீங்கன்னா அதோட டாப் டு பாட்டம் என்ன பண்ணிடும்னா அது நமக்கு கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அறிவு பெருகி இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, இது சேம் அதே வசனம். அந்த மழை சத்தியத்தை கொடுக்கும். அதுல இருந்து தேவன் அந்த மின்னல்கள் மூலமா அந்த மழை வரதை நம்ம பாக்குறோம். அறிவு பெருக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் என்ன பண்றோம்னா அறிவு பெருக்கம் இன்னைக்கு பெருகி இருக்கு. அதாவது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸே யாருன்னு பார்க்கும்போது ரோபோட் தான். அதே போல ஹோட்டல்ஸ்ல சப்ளையர் இருக்காங்க இல்லைங்களா, அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோபோட் தான். ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு மிஷினை வச்சு தன்னுடைய வேலையை என்ன பண்றான், ஈஸியா சுலபமா என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்னு பாக்குறோம். இதை விட இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் நேற்று நான் பார்த்தேன். ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கா பாருங்க, வாசிங் சிஸ்டர். Elon Musk is currently working on a new version of robot that can carry your baby for 9 months while you go about your work. Partners just need to bring sperms and eggs. They fertilize and allow it to grow inside the robot for 9 months. Moral lesson, what are your thoughts on this? நீங்க தான் சொல்லணும். ஸோ நீங்க பாருங்க, இந்த அறிவு பெருக்கம் இன்னைக்கு எந்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா, அதாவது ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து தான் வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம், ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு ரோபோட்டை நீங்க என்ன பண்ணிடுமா. ஸோ அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு எலான் மஸ்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாராம். ஸோ இப்போ நம்ம ஒண்ணு இல்லை, அந்த குழந்தைக்கு தேவையான அந்த கருமுட்டை பிளஸ் அந்த ஸ்பெர்ம் நம்ம கொடுத்தாலே போதும், அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த தாயும் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த ரோபோட் 9 months என்ன பண்ணுனா அந்த கருவை சுமந்து அந்த குழந்தையா என்ன பண்ணுனா இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு அளவுக்கு ஒரு அறிவு பெருக்கம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றத இங்க பாக்குறோம். ஸோ இப்போ சத்தியம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கோ அதே போல இன்னைக்கு டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருகி இருக்குன்னு பாக்குறோம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு நம்ம போலாம். சங்கீதம் 97:5 வாசிக்கலாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிச்சு, சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க, இதுவும் சேம் அதே இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் தான். ஸோ அது எப்படி நடக்குதுன்றது தான் நம்ம இந்த ஒரு வசனத்துல பாக்குறோம். ஸோ கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள். ஸோ கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள்னா எதை குறிக்கும்? ராஜ்யம். இந்த உலக ராஜ்யங்கள் என்ன ஆக போகுதுன்னா மெழுகு போல என்ன பண்ண போகுதுன்னா உருக போகுது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ இந்த மெழுகு போல் அப்படின்னும் போது மெழுகு எப்படி உருகும்? ஒரு கேண்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி உருகும்னா உடனே ஃபுல்லா உருகி ஊத்திடுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகி அப்படியே மெல்ட் ஆகி அப்புறம் தண்ணி மாதிரி என்ன ஆயிடும்னா அது உருகிடும் இல்லைங்களா. அதே போலதான் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உடனே எல்லாம் இந்த உலக ராஜ்யங்கள் என்ன ஆயிடாது, கீழே விழாது. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அவங்களுக்கே தெரியாது நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரியாது. அததான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெழுகு போல என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த உலகம் என்ன ஆயிட்டு இன்னைக்கு உருகிட்டு இருக்கு. சோ அந்த 4 அமைப்புகளும் கிராஜுவலா தான் என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அழிய போகுதுன்னு பாக்குறோம். சோ அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் இதேதான் சங்கீதம் 46 கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 46 6 வசனம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சோ இங்க பாருங்க, அவர் தமது சத்தத்தை என்ன பண்ணிருக்காருன்னா முழங்க பண்ணினார். சோ அவர் சத்தம் பண்ணும்போது சத்தியம் என்ன பண்ணும், சத்தியம் அந்த டைம்ல பெருகும். அட் த சேம் டைம்ல இங்க ராஜ்யம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அங்க உருகி போகும். அதாவது பூமி சத்தியம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், இந்த பூமியோட காரியங்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அங்க டிக்ரீஸ் ஆயிட்டே, உலக ராஜ்யங்கள் என்ன ஆகும்னா இங்க டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து இங்க நம்ம பார்த்தோங்க அவருடைய பிரசன்னம் பார்த்தீங்களா. சோ இந்த பிரசன்னம் அப்படின்றது எதுன்னு பார்க்கும்போது
ஆதாம் இருந்த காலகட்டத்துல தேவனுடைய பிரசன்னம் எங்க இருந்துச்சுன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்தது இல்லைங்களா? வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இங்க பாருங்க, அந்த டைம்ல ஆதாம் ஏவாள் கிட்ட தேவனுடைய பிரசன்ஸ் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா இருந்துச்சு. அந்த தோட்டத்துல அந்த பிரசன்ஸ் இருந்துச்சு. எப்போ அந்த பிரசன்ஸ் அவங்க விட்டு வெளியே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ என்ன வந்தது? பாவம் எப்போ உள்ள வந்துச்சோ அப்போ தேவனுடைய பிரசன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அவருடைய பிரசன்ஸ் இந்த பூமிக்கு வரணும்னா என்ன நடக்கணும்? இந்த 6000 வருடமா இந்த பூமியில சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற அந்த பாவ காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவரோட பிரசன்ஸ் வந்து அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல என்ன பண்ணோம்னா இங்க ஃபுல்லா வந்து அவரோட பிரசன்ஸ் இங்க இருக்கும் அப்படின்றது நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து சங்கீதம் 97:6-10. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொர்க்கங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள். ஓகே, இந்த ஒரு வசனத்துல 6ஆம் வசனம் பாருங்க, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு வானம் எதை குறிக்குது? நம்ம கிரியேஷன்ல இருக்கிற வானத்தை நம்ம சொல்லலாம். நமக்கு பாடத்துக்கு இங்க வானம் எது கரெக்டா இருக்கும், யார் சரியா பொருந்தி வருவா? வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதுனா வானங்கள் இங்க யாரை குறிக்கும்? இல்ல, அவருடைய நீதியை வெளிப்படுத்துறாங்க ஒரு சிலர். சபை, அதாவது வானங்கள் இங்க எதை நம்ம பாக்குறோம்னா வானத்துக்குரிய அரசாட்சி, வானத்துக்குரிய அழைப்புக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய நீதியை இந்த பூமியில செய்வாங்க. ஏன்னா இந்த பூமி அநீதியா இருக்கும். ஆனா அந்த டைம்ல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதியை இந்த பூமியில செய்கிறவங்களா இருப்பாங்க. அதை பார்த்து சகல ஜனங்களும் அவருடைய மகிமை என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. இது எப்ப தெரிஞ்சுப்பாங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துலதான் சபையை பார்த்து, அப்ப தேவன் இவ்வளவு மகிமையானவரான்ற விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா அங்க சபை அவங்களுக்கு அங்க சொல்லும். இது நமக்கு தெரியலைங்களா, தேவன் என்ன பண்ணுவார் அந்த டைம்ல என்ன இந்த ஒரு இடத்துல இப்ப நம்ம சபையா போயிட்டோமா அப்படின்றது உலக ஜனங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த பிரதர் சபையா போயிட்டார், ஃபார் எக்ஸாம்பிள் குணசேகர் பிரதர் சபையா போயிட்டாருன்னு வச்சுங்களேன். கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்துல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குணசேகர் பிரதர் சபையா போயிட்டார் அப்படின்னு தெரியுமா? கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல தேவன் சொல்லுவார். அது நம்ம ஒரு வசனம் பார்த்துருக்கலாம், இன்னான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா பிறந்தான் அப்படின்ற ஒரு விஷயம். அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பண்ணதுக்கு ஒரு பலன் அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா, நீங்க அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கீங்கன்ற விஷயம் தெரியாமலே போயிட்டா அது சரியா இருக்காது இல்ல. உலக ஜனங்களுக்கு அதை தேவன் என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்துவார். நம்ம இந்த பூமியில நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு ஒரு மகிமையை கொண்டு வருவார்னு பாக்குறோம். அடுத்து 7ஆம் வசனத்துல பாருங்க, இந்த உலகமே இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொருபங்களை வணங்கி. இந்த சொரூபங்கள் போது நம்ம லிட்டரலா விக்கிரக ஆராதனை பண்றவங்க மாத்திரம் கிடையாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மகிமை கனத்தை விட்டுட்டு வேற யாருக்காவது கொடுக்குறாங்கன்னா அதுவும் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனை தான். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் ஒட்டுமொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா தேவனை விட்டு அநேக மற்ற காரியங்களுக்கு தான் என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா. அவங்க எல்லாருமே என்ன ஆகுவாங்கன்னா விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். இது எப்பனா அந்த ராஜ்யத்தோட அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அப்போ தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இங்க தேவர்களேன்றது வந்து தூதர்களை வந்து என்ன பண்ணுங்க இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து அந்த டைம்ல வந்து சியோன் கேட்டு நம்ம இதை முன்னாடியே பார்க்கிறோம் இல்லைங்களா, சியோன்னா சபை. ராஜ்யம் இருக்கும்போது சபை ரொம்ப சந்தோஷப்படும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூதாவின் குமாரத்திகள், இஸ்ரேல்ல இருக்கிற மீதமுள்ள ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத இங்க பாக்குறோம். அடுத்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் அவங்க சொரூபங்களை இங்க என்ன வாசிச்சோம் நம்ம விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டிருந்தாங்க. இதெல்லாமே அவங்க வெட்கப்பட்டு போனோம்னா இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்லயே வந்து என்ன பண்ணிருக்குன்னா நடந்திருக்கு. அநேகர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த விக்கிரகங்கள் இந்த கடவுள்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸை வந்து காப்பாத்தல அப்படின்ற ஒரு விரக்தியில அவங்களே அவங்களோட சொரூபங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா
தூக்கிட்டு போய் போட்டுருக்காங்க. ஸோ அங்க பாருங்க, அதை வாசிங்க. Indians throw thousands of idols on the street for not protecting them against the virus. ஸோ பாருங்க, அந்த கோவிட்ல இருந்து காப்பாத்தலன்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க வணங்கின கடவுள்களே என்ன பண்றாங்க, அவங்களே தூக்குறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல ஒட்டுமொத்த உலகமே வந்து என்ன ஆயிடுவாங்க, இந்த ஒரு கண்டிஷன்ல வந்துருவாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 97 9. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல 9ஆம் வசனம் சேம் அந்த பழைய வசனத்தோட நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த உலகமே வந்து என்னன்னா தேவன் தான் உன்னதமானவர் என்ற ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. ஸோ அடுத்து கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி. ஸோ இப்போ இந்த ஒரு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு டைம்ல சபைக்கு ஒரே நல்லது மட்டும்தான் நடக்குமா? உபத்திரவங்கள் சபைக்கு என்ன பண்ணனா, சபைக்கும் சரி திரள் கூட்டத்துக்கும் சரி உபத்திரவங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சாத்தானுடைய ஃபுல் இது என்ன ஆகலன்னா இன்னும் வெளியே போகல. நம்ம பார்த்துங்க, சாத்தான் கட்டப்பட்டிருக்கிறார், ஆனா அவரோட அமைப்புகளோட கிரியைகள் என்ன பண்ணுன்னா இங்க இன்னும் செயல்பட்டு தான் இருக்கு. ஸோ அது மூலமா என்ன ஆகுனா சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் அநேக வந்து சோதனைகள் வரும். ஸோ அந்த டைம் அதுதான் வந்து பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த டைம்லயே வந்து என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுவார். ஸோ எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல சபையையும் தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது என்ன சம்பவம் ஞாபகம் இருக்குதுங்களா? ஸோ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு, அங்க அந்த 3 நண்பர்கள் தானியேலுடைய 3 நண்பர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த அக்கினி சூளையில போட்டார் இல்லைங்களா? ஸோ அந்த டைம்லயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல இன்னைக்கு சாத்தானுடைய கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த சபையையும் வந்து என்ன பண்ணுவார்னா தேவன் இங்க காப்பாற்றுவார் அப்படின்னு பாக்குறோம். அதே போல இந்த 3 நண்பர்களை எதுக்கு நிழலா சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, திரள் கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழலா சொல்லியிருக்கிறாங்க. சபைக்கும் பொருந்தும், திரள் கூட்டத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. 7 மடங்கு என்ன ஆகுதுன்னா அங்க மகா ஒரு அக்கினி வந்து என்ன பண்றாங்க, அவங்க அதிகமா இது பண்றாங்க. ஸோ ஒரு மகா உபத்திரவுக்குள்ள போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. ஸோ அந்த ஒரு காரியத்துக்காக அவங்க திரள் கூட்டத்துக்கும் இது என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அதோட இன்னொரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 3 பேரோட இன்னொரு ஃப்ரெண்ட் யாரு, தானியேல். ஸோ அந்த ஒரு சம்பவத்துல தானியேல் அங்க இல்ல. ஸோ அது எதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, அந்த டைம்ல சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மகா ஒரு உபத்திரவத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில வருவாங்க அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா காப்பாற்றுவார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து சங்கீதம் 97:11-12 கடைசியா வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை கொண்டாடுங்கள். சொல்லுங்க பாருங்க. சோ நீதிமானுக்காக சோ இந்த ஒரு டைம்ல தேவன் என்ன கொடுக்கிறாருன்னா வெளிச்சம் கொடுக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா நமக்கு வெளிச்சம் இல்ல, வெளிச்சம் பத்தல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வெளிச்சம் இருக்கு, நம்ம தான் அந்த வெளிச்சத்துக்கிட்ட என்ன பண்றது இல்ல, போறது இல்ல. சோ அந்த அளவுக்கு சத்தியங்கள் இருக்கு, நம்ம தான் என்ன பண்றதுன்னா தேவனுக்கு நேரா நம்மள வழி நடத்துறது இல்ல அப்படின்னு பாக்குறோம். அடுத்து செம்மையான இருதயத்தாருக்காக சோ அந்த வெளிச்சம் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியை வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அது கொடுக்கும் அப்படின்னு பாக்குறோம் இந்த ராஜ்யத்தின் டைம்ல. சோ அடுத்து நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து, அதாவது சபையை இங்க சொல்றாரு, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்கள். சோ இதுதான் நான் சொன்னேன், நான் சப்ஜெக்ட் எடுக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கல, பட் கடைசியா முடிக்கும் போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நினைவு பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல், அதாவது கிங்டம் குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இது நமக்கும் என்ன பண்ணணும்னா இது பொருந்தும் அப்படின்னு பாக்குறோம். சோ இன்னும் கொஞ்ச நாள், அதாவது 60 days நினைக்கிறேன், ஏப்ரல் 11. சோ ஏப்ரல் 11 நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நினைவு கூறுதலை நம்ம அனுசரிக்க போறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்மளை நாமளே சீர்தூக்கி தேவனுக்கு எவ்வளவு நம்மளால பிரியமா இருக்க முடியுமோ, சோ உடனே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டக்குன்னு நம்மளால அந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷனுக்கு மாற முடியாது. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனதை என்ன பண்ணணும்னா நம்ம புதிதாக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். சோ அந்த ஒரு நினைவு கூறுதலையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, சோ அந்த ஒரு நினைவு கூறுதல் நம்ம இங்க சோகமா அழுதுட்டு வந்து அனுசரிக்கணுமா,
ஏன்னா அவரோட ரேன்சமே, அந்த ரேன்சம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா ரொம்ப சந்தோஷமா தான் பார்க்கணுமே தவிர, ஐயோ இயேசு கிறிஸ்துவ அடிச்சாங்களே, அவர் இவ்வளவு பெரிய ஆணில் அடிச்சாங்களே, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரே, அந்த ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது தேவையில்லை. அவர் அந்த ஒரு ஃபீல் இருக்கலாம், பட் அதை விட முக்கியமான ஃபீல்னா நம்மள அவர் மீட்டு இருக்கிறார் இல்லைங்களா, அந்த ஒரு உணர்வு நமக்கு இங்க இருக்கணும். ஏன்னா இதை யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா பெயர் சபைகள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அப்படி கிடையாது. நம்ம அவருடைய நினைவு கூறுதலை நம்ம எப்படி பண்ணணும்னா ரொம்ப மகிழ்ச்சியா என்ன பண்ணணும்னா நம்ம கொண்டாடக்கூடியவர்களா இருக்கணும். ஸோ அந்த ஒரு நினைவு கூறுதலையும் தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டவர்களாலும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென்.